வெல்கம் டு லைஃப் ஆஃப் தமிழ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் மீஷோலேருந்து சில திங்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருப்பேன். அதில் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸும் போட்டிருப்பேன், ப்ளஸ் கிச்சன் ஆர்கனைசிங்கும் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். சில பர்சனல் திங்ஸ்னால என்னால் போட முடியல. ஒன் பை ஒன்னாக என்ன நான் வாங்கியிருந்தேன், அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ 1 இயராக அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக வந்த ஹவுஸோட கிச்சன் தான். இது ஒரு அபார்ட்மெண்ட் பேஸ்டு ஹவுஸ் தான். ஸோ இதில் எந்த மாதிரி ஷெல்ஃப், ரேக் அந்த மாதிரி எதுவுமே அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளா தான் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் சில கிச்சன் ஐட்டம்ஸ் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா ஷெல்ஃப்லையுமே எல்லாத்தையுமே என்னால் ஆக்குபை பண்ண முடியல. ஸோ அதுதான் ரீசனு. சரி வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோரணம் தான் போட்டிருந்தேன். ஸோ வாசப்படிக்கு ஒரு தோரணம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதில் எனக்கு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோ பேஸ்டு என்ன இருக்குது அப்படின்றதுக்காக நான் பார்த்தேன். எல்லோ, ஆரஞ்சு, க்ரீனு இது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஒரு தோரணம் இதுதான் கிடைச்சது. சரி இதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த தோரணம் நான் போட்டிருந்தேன். ஸோ இதுலேயுமே மாயலையுமே அட்டாச் பண்ண மாதிரி அழகாக இருந்துச்சு. நடுவில் ஒரு விநாயகர் படமும் போட்டு இருந்தது. ஸோ இதுவே ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு இதை வாங்கியிருந்தேன். 1 இயர் ஆகுது கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணி. இப்போவும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்குயின் மாடலில் இருக்கிற டூத் பிரஷ் ஸ்டாண்டு. இப்போ தான் என் பொண்ணு அவங்களா எடுத்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹேபிட் வரணும் அப்படின்றதுக்காக ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமல் நான் வாங்கியிருந்தேன். வால் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அந்த பென்குயின் ஸ்டாண்டு பின்னாடி ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இதுவுமே அந்த ஸ்டிக்கரில் அந்த கம் எதுவுமே போகலை. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். வெயிட்டுமே தாங்குது, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. பார்க்கவும் அழகாக இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிங்கில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குக்கு பக்கத்தில் நம்ம சோப்பு ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு, சோப்பு வைக்கிறதுக்கு, ஸ்க்ரப் வைக்கிறதுக்கு எதுவுமே ஸ்பீஷியஸாக இல்லை. ஆக்சுவலி அது ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் கை தவறி விழுந்துருது. அதுக்காக ஒரு ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த ஸ்டாண்டை தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நான் டிசைட் பண்ணிட்டு அதையுமே அந்த வால் ஸ்டிக்கரில் கொடுத்துருந்தாங்க, அது கூடவே அட்டாச்மெண்ட்ல. ஸோ அதையுமே நான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜெல்லு, ஸ்க்ரப் அது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வெயிட்டுமே நல்லா தாங்குது. நான் அந்த பிரில்லோ இல்லை விம்மோ ஜெல் வாங்கும்போது அது ரீஃபில் பேக்கெட்ல தான் வாங்கிப்பேன். ஸோ ஒன்ஸ் அது வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பெரிய பாட்டிலில் நான் ரீஃபில் பண்ணிப்பேன். அந்த வெயிட்டுமே தாங்குற அளவுக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்கான்னு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் ஓவராலா ஓகே தான். அந்த ஸ்டாண்டு நல்லாவே வெயிட் தாங்குது. கிளீனா இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் சைடு கார்னருமே என்னால் ஈஸியாக கிளீன் பண்ண முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த 4 டயர் ஸ்டாண்டு தான். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே மீஷோவில் நம்ம பார்த்துருப்போம், வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ எனக்கும் இந்த கிச்சனில் வேறு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்றதுனால சரி இதை நான் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலுமே இதை நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம் கிச்சனில். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது ரொம்ப சின்னது தான். அதுலேயே எல்லாமே என்னால் போட முடியாது. இன்கேஸ் நான் குவான்டிட்டி அதிகமாக வாங்குறேன் அப்படின்னாலும் என்னால் அது ஃபுல்லத்தையுமே ஆக்குபை பண்ண முடியாது அந்த ஸ்டாண்டில். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஒரே இடத்துல எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால தான் வாங்கினேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈஸியாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியுது. ஸோ நடுவில் என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டேன். வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் வாங்கினோம்னா வச்சுக்கலாம். ப்ளஸ் கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் என்கிட்ட இருந்தது. அதை தான் எல்லாத்தையுமே இதில் ரீப்ளேஸ் பண்ணி பழம் பழுக்க வைக்கிறதுக்கு பப்பாளி பழம் ஒன்று இருந்தது. சரி அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். டாப் ரோவில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுட்டேன். அவ்வளோதான். ஈஸியாக நம்ம இழுத்தோமா, எது வேணும்னு எடுத்துட்டோமா, அழகாக எடுத்து போய் வச்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரஸ்மி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளோர் மேட்டு. ஆக்சுவலாக இது ஒரு தடவை என் பொண்ணு பாத்ரூம்லேருந்து ஓடி வரும்போது தவறி அது வழுக்கி விட்டுடுச்சு. அதனால வாயில அடிபட்டு பல்லு பதிஞ்சிருச்சு. அவளுக்காகவாச்சும் இது வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ பார்த்தேன். எல்லாருமே பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. குவாலிட்டி வைஸும் சரி, கிரிப்னஸும் சரி, வாட்டர் அப்சார்ப்ஷனும் சரி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வாங்கி பார்ப்போம்னு தோணுச்சு. ஆக்சுவலி எனக்கு ரிசீவ் பண்ணும்போது என்ன ஏதாச்சும் ரேண்டமாக தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் எனக்கு நல்லாவே வந்திருந்தது. நல்ல டிசைனாகவும் இருந்துச்சு. இல்லை நான் இப்போ தண்ணியும் ஊற்றி அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். பயங்கரமாக அப்சர்வ் ஆகுது. தண்ணி கீழே லீக்கும் ஆகலை. ப்ளஸ் கிரிப்னஸும் நான் செக் பண்ணேன். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் தள்ளி வர்றேன், அது நல்லாவே கிரிப்பாக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினது பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இன்கேஸ் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த துணி மேட்டுக்கு பதில் இதை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. 1 இயர் ஆச்சு. இப்போயும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்குமே எனக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஆர்கனைசிங் ஸ்டாண்டு தான். எனக்கு வந்து ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணி நான் வாங்கினேன். நான் மேலே வந்து ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த உப்பு ஜாடி சாப்பிட்றதுக்காக வச்சுருப்போம்ல, அந்த உப்பு ஜாடி வச்சுட்டேன். கீழே வந்துட்டு கழுப்புக்குன்னு தனியாக ஒரு ஜாடி வச்சுருப்பேன். ஸோ அதுவும் புளிக்கு வச்சுருந்த ஜாடியும் வச்சுட்டேன். அழகாக ஒரு மணி பிளான்ட்டை வச்சுட்டேன். உண்மையாக ஏன் மணி பிளான்ட் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. பட் வச்சதுக்கப்புறம் தான் இருந்தது அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ரியலாகவே கிச்சனையும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடம் மாதிரி மாற்றிக்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினது எனக்கும் ஹாப்பி தான். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கண்டிப்பாக இதுவுமே வந்து நம்ம மீஷோவில் பார்த்துருப்போம். இதுவும் ஒரு வைரலான கிச்சன் ஆர்கனைசிங் ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்து 4 ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. 4 ரோ இருக்கும். இது வந்து உட்டனில் தான் இருக்குது. ஸோ அங்கே அவங்களே ஹோல் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஜஸ்ட் ஆணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஆணி அடித்து மாட்டணும் அப்படின்னாலுமே அதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து செவுத்தில் வந்து ஆணி அடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணேன். அவங்க கொடுத்த அந்த ஸ்க்ரூவை வந்து வச்சு நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குது, ஏன்னா எங்கேயாச்சும் லூஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னென்ன டப்பா இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ஆயிலும் படாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரோவில் நவதானியம் ஐட்டம், சுண்டல் ஐட்டம், அது மாதிரி எல்லாத்தையுமே வச்சுட்டேன். சென்டராக வந்து துவரம்பருப்பு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு அந்த சில்வர் டப்பா வச்சுட்டேன். அதுக்கும் மேலே வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுட்டேன். மஞ்சப்பொடி, பெப்பரு, ரசப்பொடி, அது மாதிரி எல்லாத்தையுமே வச்சுட்டேன். டாப் ரோவில் வந்து பாஸ்தா, பாஸ்மதி ரைஸ், கோதுமை மாவு, இது எல்லாமே வச்சுட்டேன். ஓவராலுக்கு பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு அது பண்ணும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. கிச்சன் பார்க்கவுமே எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கிச்சன் அட்லீஸ்ட் இந்த முறை நான் மாற்றிட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம பார்த்து ரசித்ததோட விட்டுருவோம். பட் இப்போ எனக்கு அது பண்ணும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. ஓவராலாக என்னோட கிச்சனை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லோ பட்ஜெட்டில் நான் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு தான். இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டாண்டு. பட் அது உப்பு காற்று பட்டு ஒரு மாதிரி நமுத்து போய் உடஞ்சிருது. ஸோ அதனால நான் இந்த வாட்டி வந்து சிலிக்கானில் வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். ரிவ்யூமே செக் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணுறேன். இப்பயும் டேமேஜ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி எதனா பண்ணணுன்ற மாதிரி இருந்தது லோ பட்ஜெட்டில், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க் வேணால் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Tamil.